நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் விஜய் நம்மலாம் பார்த்தோம். இன்னைக்கு காலையில விஜய் அவர்கள் கரூர் சென்று அந்த முக்கியமா 41 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல இறந்ததுக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்தணுன்ற விஷயங்கள் நம்ம 2, 3 காணொளி மூலமா நம்ம தெரிவிச்சிருந்தோம் விஜய் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பத்திரிகையிலையும் நம்ம தெரிவிச்சிருக்கோம். இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் போறதுக்கு முன்னாடி 2 நாட்கள் முன்னாடி எல்லாரும் வந்து இதன் ரிலேட்டடா வந்து விஜய் அவர்கள் கரூர் போகக்கூடாது. அதுக்கப்புறம் அங்க 41 பேர் கொண்ட அந்த குடும்பங்களுக்கு எந்த வகையான அரசு பணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பிரபாகர் என்பவர் கூட ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கு பதிந்ததுக்கு இன்னைக்கு காலையில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணி தாராளமாக கொடுக்கலாம், ஆனால் டெம்பரரி பேசிஸ்ல கொடுங்க அப்படின்ற விஷயத்த வைக்கிறாங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். உள்ளபடியே அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா, 41 பேருக்கு போதுமான அளவுக்கு அந்த அரசு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டது. திரு விஜய் அவர்களும் கொடுத்தாரு, திருமாவளவன் கொடுத்தாங்க, அதிமுக எல்லா கட்சிக்காரங்களும் ஓரளவுக்கு ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட 25 to 35 lakhs வர அளவுக்கு ஒரு கன்சல்டேட் பேமெண்ட் எல்லாம் அந்த குடும்பத்துக்கு போச்சு. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம தொடர்ச்சியா அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து செப்டம்பர் மாதம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல இருந்து இன்னி வரைக்கும் போதுமான அளவுக்கு அங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலன்ற விஷயத்த நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அப்பயே சொல்லியிருந்தோம். ஏனென்றால் வந்திருக்க கிரௌடுக்கு வெறும் 500 மெம்பர் தான் இருக்காங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த 500 மெம்பர் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம அன்னைக்கே பார்த்து செப்டம்பர் மாதம் 29 நம்ம காணொலி தெளிவாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த அந்த சம்பவம் நடக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் மேக்சிமம் 150 200 பேர் மேல கிடையாதுன்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்கோம். திரும்ப அதை மேற்கோள் கல்வி ஏன் பேசுறோம்னா, இன்னைக்கு கரூர் மீட்டிங்ல விஜய் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. மக்களே நீங்களே சொல்லுங்க, அன்னைக்கு நம்ம போதுமான அளவு பாதுகாப்பு இருந்ததா அப்படின்ற வார்த்தையை கேட்கிறாரு.